நான் வந்து போன வீடியோல வந்து எப்படி கட்ஸ் பத்தி ரொம்ப டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேனோ, அந்த கட்ஸ் அளவுக்கு இந்த காம்போசிஷன் அண்ட் ஃப்ரேமிங்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். நெறைய பேர் அத பத்தி ஏன் டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க அப்டின்னா, அது வந்து மோஸ்ட் சென்ட்ரிக்கலி அது வந்து கேமராமேன் ஓரியன்டடான ஒரு விஷயம். ஸோ அது வீடியோ எடிட்டிங்ல வந்து அது ரொம்ப வந்து வந்து பெரிய விஷயமா கருத மாட்டாங்க. பட் இருந்தாலும் ஏன் அத நான் வந்து ரொம்ப முக்கியமா வந்து இங்க சொல்றேன் அப்டின்னா, இந்த காம்போசிஷன் அண்ட் ஃப்ரேமிங் ஒரு வீடியோ எடிட்டருக்கு தெரியல அப்படின்னா, கேமராமேன் தவறவிட்ட இடங்கள நம்மளால அத ஈஸியா மெருகேத்த முடியும். எந்த எந்த இடங்கள்ல எந்தெந்த மாதிரி அத பிளேஸ் பண்ணா, அது எவ்வளோ எவ்வளோ எஃபெக்ட்ட குடுக்கும்னு ஒரு வீடியோ எடிட்டரா நம்மளால அத ரொம்ப ஈஸியாவே வந்து கேப்சர் பண்ணிற முடியும். ஸோ அதனால வில் டைரக்ட்லி ஜம்ப் டூ தி சாஃப்ட்வேர் அண்ட் சி வாட் இஸ் திஸ் ரூல் ஆஃப் தேர்ட்ஸ் அண்ட் இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் கிவ் அ ஜிஸ்ட் அபௌட் ரூல் ஆஃப் தேர்ட்ஸ். ரூல் ஆஃப் தேர்ட்ஸ் அப்படின்னா, இந்த கிரிட் இருக்குல்ல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லார் மொபைல் ஃபோன்லயும் இது இருக்கும். மோஸ்ட் ஆஃப் தி எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ்ல இது அங்க ஆல்ரெடி டிஃபால்ட்டா இருக்காது. நம்ம வேணுனா அத வச்சுக்கலாம். பட் நான் மேக்ஸிமம் ஆஃப் தி என்னோட இதுல வீடியோ எடிட்ஸ்ல வந்து நான் அத வச்சுருவேன். ஸோ இப்ப என்ன இந்த கிரிட்ஸோட யூசேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 3 லைக் 2 ஹாரிசான்டல் லைன்ஸ் அண்ட் 2 வெர்டிகல் லைன்ஸ வந்து நீங்க வந்து 16:9 ரேஷியோல வரைஞ்சுக்கோங்க. ஸோ அந்த ரேஷியோவ இந்த 2த்தையும் நீங்க இப்படி ஒண்ணா கம்பைன் பண்ணும்போது யூ வில் கெட் 9 கிரிட்ஸ். ஸோ இப்ப இந்த 9 கிரிட்ஸ்ல இந்த 4 பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, லைக் ஜாயினிங் இன்டர்செக்ஷன் ஆகுற இந்த 4 பாயிண்ட்ஸுமே இந்த 4 பாயிண்ட்டுக்கு தான் ஒரு ஹியூமனோட கண்ணு ஒரு வீடியோவ பார்த்தா போகும் அப்படின்னு சொல்லி ஒரு சைக்காலஜிக்கல் திங் இருக்கு. அது ஏன் அப்படின்னு இங்க யாருக்குமே தெரியாது. இட் இஸ் ப்ரூவன். நீங்க என்ன வேணாலும் எந்த வீடியோ வேணாலும் எடுத்து பாருங்க. நீங்க ஆட்டோமேட்டிக்கா இந்த ரூல் ஆஃப் தேர்ட்ஸ்ங்கிற கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா, நீங்க உங்க வீடியோல பார்க்கும்போது, ஆமா நம்ம இங்க தான் பார்க்குறோம். இது நம்மளுக்கே இத்தன நாளா தெரியலையே அப்படின்னு நீங்க வந்து யோசிக்க ஆரம்பிச்சுருவீங்க. ஸோ இந்த இந்த 4 பாயிண்ட்ஸ்ல நீங்க ஒரு ஆப்ஜெக்ட்ட பிளேஸ் பண்ணும்போது, இல்ல ஹியூமன பிளேஸ் பண்ணும்போது, அது ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு மேட்டரா வந்து அது வந்து மாறிடும். இப்ப ஃபார் அன் எக்ஸாம்பிள் அத பிளேஸ் பண்ண நெறைய மூவிஸோட ரெஃபரன்ஸஸ இப்ப நீங்க பாருங்களேன். ஸோ, இப்ப நீங்க வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்களா? ஸோ, அவ்ளோ பியூட்டிஃபுல்லா அந்த ஃப்ரேம்ஸ்ல வந்து எவ்வளோ அழகா அந்தந்த பாயிண்ட்ல வச்சிருக்காங்க. அதனால தான் அந்த ஃப்ரேம்ஸ் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாவும் வந்து வந்திருக்கு. ஸோ, இத எப்படி வந்து நம்ம ஒரு எடிட்டரா அத வந்து மாத்துறது? எப்படி அந்த விஷயங்கள வந்து செய்றது? அப்படிங்கிறத பார்க்க போறோம். ப்ரோ இது வந்து வந்து பெரிய லைக் லாங் ஃபார்ம் வீடியோஸ்க்கு தானே, ஷார்ட் ஃபார்ம் எடிட்ஸ்க்கு இந்த மாரி கிடையாதுல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத அப்படியே இப்படி டில்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இதே கிரிட்ஸ் தான் திருப்பி வரும். இந்த கிரிட்ஸ்ல இப்ப இந்த 2 வெர்டிகல் லைன்ஸ்ல இந்த 4 பாயிண்ட்ஸ்ல அந்த ஐயோ இல்ல அந்த பெர்சனோ பிளேஸ் ஆனுச்சு அப்படின்னா அந்த வீடியோ ரொம்ப விஷுவலி ப்ளீசிங்கா இருக்கணும். ஸோ ஐ மீன் ப்ளீசிங்கா தான் இருக்கும், இருக்கணும்னு நான் சொல்லிட்டேன், சாரி. ரொம்ப ப்ளீசிங்கா இருக்கும். ஸோ இப்போ என்னோட மோஸ்ட் ஆஃப் தி ரீல்ஸையோ என்னோட வீடியோஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இதை வந்து நான் வந்து என்னோட வீடியோகிராஃபர்கிட்ட கூட நான் சொல்ல மாட்டேன். ஆனா நான் எடிட்டுக்கு வரும்போது இதை அப்படியே நான் மாத்தி அந்த ஃப்ரேமே கொஞ்சம் பியூட்டிஃபுல்லான ஃப்ரேமா மாத்திடுவேன். ஸோ இதை எப்படி எங்களோட ஷார்ட் ஃபிலிம்ல நான் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து சொல்றேன். சாரி கொஞ்சம் சத்தமா இருக்கு. பிகாஸ் நான் ஹாஸ்டல்ல இருக்கேன். கொஞ்சம் லைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவன் ஃப்ரெண்டு பக்கத்துல கேம் ஆடிட்டு இருக்கான். ஸோ இப்ப இந்த கிளீன் கிரீன் அப்படிங்கிற என்னோட ஒரு ஷார்ட் ஃபிலிம். நான் லாஸ்ட் வீடியோல இத பத்தி நான் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டேன். பட் வில் அகைன் டிஸ்கஸ் அபௌட் திஸ் இன் திஸ் வீடியோ ஆஸ் வெல். ஸோ இப்ப இந்த கிளீன் கிரீன் அப்படிங்கிற இந்த ஷார்ட் ஃபிலிம்ல நீங்க இத எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இது ஒரு 16:3ல நாங்க இந்த லாங் ஃபார்மேட்டடா மேல 2 பிளாக் கிரிட்ஸ் போட்டு எடுத்த ஒரு ஷார்ட் ஃபிலிம். ஸோ இப்ப இந்த எங்க இந்த ஷார்ட் ஓப்பன் ஆகுற இந்த இடம். ஓகே. ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா இந்த இதுக்குள்ளார நான் வர ஆரம்பிச்சோனே நான் எந்த இடத்துல வந்து நிக்கிறேன்னு கரெக்ட்டா பாருங்களேன். இதுக்கு மேல இப்ப நான் அந்த கிரிட்ட தூக்கி வச்சேன் அப்படின்னா, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ, இப்ப நான் வந்து கரெக்ட்டா எந்த பாயிண்ட்ல நிக்கிறேன் பாருங்க. ஸோ, நான் இப்ப இந்த பாயிண்ட்ல இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட கண்ணு அந்த இடத்துக்கு போயிடும். ஸோ, பார்க்கறதுக்கு இது ஒரு விஷுவலி ப்ளீசிங்கான ஒரு விஷயம். அதுக்கடுத்து இந்த ஆப்ஜெக்ட் பிளேஸ் ஆகுற இடத்த பாருங்க. மேல இருக்க அந்த லைன்ல கரெக்ட்டா பிளேஸ் ஆகுமா? அப்படியே அந்த ஷாட் ரோல் ஆக அந்த பாட்டிலும் அதுல தான் போகுது. அண்ட் நான் தூக்குறப்ப அகைன் பாட்டில் இந்த சைடு இந்த லைன் ஆஃப் தி ஃப்ரேம் நான் இந்த லைன் ஆஃப் தி ஃப்ரேமுக்குள்ளேயும் வந்துருவேன். இப்ப நான் வந்து அடுத்த செட் ஆஃப் இந்த லைன்லேருந்து இப்படி மாறியாச்சு. சென்டர் ஆஃப் தி கிரிட்டுக்குள்ளார நான் வந்துட்டேன். இத வந்து சிமெட்ரி ஷாட்ன்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்த டாபிக்ல வந்து இந்த ஷார்ட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாரி நாங்க நெறைய டாபிக்ஸ் வந்து இந்த ஷார்ட்ல இது ஒரு அகைன் சிமெட்ரிக் ஷாட். லைக் 2 சைடும் பேலன்ஸ்டா நடுவுல என்னோட கேரக்டர். ஒரு பேலன்ஸ்டான ஒரு பக்கா ஷாட் வந்து இது வந்து ஒரு சிமெட்ரி ஷாட்டா வந்து மாறும். அண்ட் அகைன் நாங்க இப்படி டர்ன் ஆகும்போது இந்த ஷாட் வந்து
ஒரு இந்த ஷார்ட்டாக வந்து மாறிடும். லைக் ஸோ இப்போ நான் தூக்கி போட்டேன்னா, ஸோ இப்போ இது கரெக்டாக வந்து எங்கே விழுவுது. ஸோ இப்போ உங்கள் கண்ணுக்குள்ளார இந்த லைனில் இருக்க இந்த டஸ்ட்பினும் ஃபோக்கஸ் ஆகும், இந்த லைனில் இருக்க இந்த பாட்டிலும் ஃபோக்கஸ் ஆகும். ஸோ நாங்கள் சம்திங் இதை பற்றி தான் நாங்கள் பேசுகிறோம் அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க. இதே விஷுவலில் நாங்கள் ஹரிசான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு சப்டிவைடிங், ஒரு கிரவுண்டுக்கும் ஃபோர் கிரவுண்டுக்கும் பேக்ரவுண்டுக்கும் இருக்க ஒரு சப்டிவைடிங் பார்ட், ஒரு சீயோ ஒரு ரோடையோ நீங்கள் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த சி முடிஞ்சு கரெக்டாக ஸ்கை ஆரம்பிக்கிற இடம், அந்த ரிவர் முடிஞ்சு கரெக்டாக மவுண்டைன் ஆரம்பிக்கிற இடம், இங்கே இந்த லேண்ட் முடிஞ்சு கரெக்டாக டஸ்ட்பின் ஆரம்பிக்கிற ஒரு இடம். ஹலோ, ஐம் ரெக்கார்டிங் வீடியோ. ஸோ அந்த இடத்த வந்து இங்கே வந்து அந்த ஃபோர் கிரவுண்டே இது வந்து ஹரிசான் வச்சு நாங்கள் பிரிச்சிருக்கோம். அண்ட் அகைன் நெக்ஸ்ட் ஷாட். ஸோ இப்போ மறுபடியும் இது ஒரு சிமெட்ரி ஷாட், பாட்டில் வந்து தலையில் விழுது. நான் வந்து மறுபடியும் இப்படி பார்க்குறேன், இது எல்லாமே சிமெட்ரி ஷாட் தான். இப்போ இந்த சிமெட்ரி ஷாட்டில் மறுபடியும் ஒரு சென்டர் ஷாட், லைக் இது அகைன் ஒரு சிமெட்ரி ஷாட். இப்போ மறுபடியும் ஒரு சிமெட்ரி ஷாட். இப்போ நான் கரெக்டாக மேலே பார்க்கும் போது என்னோட கண் எங்கே இருக்குது பாருங்கள், அந்த ஹரிசான் கிட்டக்க இருக்கா. ஸோ இப்போ உங்களுக்கு எது ஃபோக்கஸ்டாக இங்கே தெரியும் அப்படின்னா, என்னோட கண்ணும் கையில் இருக்க பாட்டிலும். ஸோ இப்போ ரெண்டும் ஃபோக்கஸ்டாக இருக்கிறது இந்த லைன்ஸில் மோஸ்ட்டாக நம்ம கண்ணை அதில் ப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஒரு விஷுவலி ப்ளீஸிங்காக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து இப்போ இந்த ஷாட்டை பாருங்களேன், பாட்டில் இந்த லைன்லையும் நான் இந்த லைன்லையும் ஃபோக்கஸ்டாக இருக்கும். இப்போ மறுபடி நான் அப்படி போய் எடுக்கிறப்ப அகைன் இட் பிகேம் சிமெட்ரி ஷாட். இந்த மாதிரி தான் வந்து ரூல் ஆஃப் தேர்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நிறையா, இது ஒரு மறுபடியும் ஒரு சிமெட்ரி ஷாட் அண்ட் ஒரு ரூல் ஆஃப் தேர்ட்ஸோட ஒரு ஷாட். ஸோ இப்போ மறுபடியும் ஒரு சிமெட்ரி ஷாட். இதுக்கடுத்து இந்த மேக்ஸிமம் ஆஃப் இந்த மூவியில் வந்து ஒரு சிமெட்ரி ஷாட் தான் வந்து பிளேஸ் ஆகும். அண்ட் ரூல் ஆஃப் தேர்ட்ஸ் வந்து இந்த ஷாட்டில் வந்து நான் வந்து சொல்கிறேன் பாருங்க. ஸோ ரூல் ஆஃப் தேர்ட்ஸ் இந்த பர்டிகுலர் லைனில் நான் இருக்கேன், அங்கே இந்த வீட்டில் அந்த பையன் நிற்கிறானா. ஸோ சிமெண்ட்ரியாக அந்த பையன் உள்ளாரையும் இந்த காரணத்தில் நான் இருக்கும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கண் வந்து ரெண்டு பேர் மேலேயும் போய் விழுந்துடும். ஸோ இப்போ இதை தான் வந்து நம்ம சிமெண்ட்ரி ஷாட் வந்து அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ அகைன் இது ஒரு சிமெண்ட்ரி ஷாட். ஏன் நான் ரூல் ஆஃப் தேர்ட்ஸில் சிமெண்ட்ரி பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு டவுட் வரும். பிகாஸ் இந்த படத்தில் மோஸ்ட்டாக சிமெண்ட்ரி ஷாட் யூஸ் பண்ணியிருப்போம், அது ஈக்குவலி பேலன்ஸ்டாக இருக்கும்னு நான் வந்து சொல்லலாம். அண்ட் அதுக்கடுத்து அவன் நடந்து போகிறப்ப எங்கே இருக்குது பாருங்களேன் ஃப்ரேம். ஸோ ஹீ இஸ் வாக்கிங் ஆன் திஸ் சைட், அப்போ உங்களுக்கு கண் அந்த பக்கம் போயிடும். இப்போ நான் ஃப்ரேமில் எங்கே இருக்கேன், டஸ்ட்பின் எங்கே இருக்குது பாருங்கள். அப்போ எனக்கும் டஸ்ட்பினுக்கு ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இந்த படத்தில் இருக்குது அப்படிங்கிறத தெரிவிக்கிறது தான் வந்து இந்த மாதிரியான ஒரு ஷாட்ஸ் எல்லாம். இதோட ஆக்சுவல் ஃப்ரேமிங் வந்து இப்படி இல்லை, இப்படி இதை வந்து நாங்கள் எடுத்தப்போ நாங்கள் இப்படி எடுத்தோம். லைக் இந்த மேலே இருக்க இந்த பிளாக் கிரிட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இது ஒரு இந்த மாதிரி ஒரு 4Kல எடுத்த ஒரு ஷார்ட் ஃபிலிம். ஸோ அதனால இப்படி தான் வந்து ரேஷியோவில் எடுத்த ஒரு ஷார்ட் ஃபிலிம். ஸோ இப்போ மறுபடியும் என்னோட கண் எங்கே பிளேஸ் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்களேன். கரெக்டாக அந்த இதில் இருக்கும் போது அந்த எமோஷன் ப்ராப்பராக கன்வே ஆகிடும். இப்போ நான் உட்காந்துருக்கேன், இந்த பாதியில் நானும் இந்த பாதியில் டஸ்ட்பினும். ஸோ சம்திங் இம்பார்ட்டன்ட் இஸ் கோனா ஹேப்பன் அப்படிங்கிறத ரினோட் பண்ணுறது தான் வந்து இந்த ஒரு ஷார்ட். ஸோ அப்படி இருக்கப்ப நான் ஒரு பாதி இதில் இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்போ கன்வே பண்ணி எடுத்து போட்டுட்டு மறுபடியும் நான் எந்திரிக்கும் போது ஐம் கிளியர். ஸோ இப்போ நம்ம கண் வந்து எங்கே இருக்கணும், ஹீரோவோட மேலே இருக்கணும். ஹீரோவோட கண் வந்து எங்கே பிளேஸ் ஆகிருக்கு, கரெக்டாக அந்த லைனில் பிளேஸ் ஆகிருக்கு. சைடு வாக்கில் நான் என்ன ஹீரோன்னு சொல்லிட்டேன், இப்போ இது பெருசாக எடுத்துக்கிறீங்க. ஸோ கரெக்டாக அந்த ஆப்ஜெக்ட் பிளேஸ் ஆகும்போது அந்த வீடியோ எவ்வளோக்கு எவ்வளோ விஷுவலி என்கேஜிங்காக இருக்குதுன்னு பாருங்களேன். இப்போ இது அகெயின் ஒரு சிமெட்ரி ஷாட், ஆனால் இந்த லைனில் நம்மளோட டஸ்ட்பின் இருக்குது. அப்போ அதுக்கும் நம்மளுக்கு ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது அப்படிங்கிறது. இப்போ நாங்கள் டெக்ஸ்ட்டை கரெக்டாக எங்கே பிளேஸ் பண்ணுறோம் பாருங்கள். ரூல் ஆஃப் தேர்ட்ஸுக்கும் சிமெட்ரி ஷாட்டுக்கும் இந்த இருக்க ஸ்பேஸில் நாங்கள் வந்து இதை கரெக்டாக ஃபில்லப் பண்ணுறோம். அப்படி ஃபில்லப் பண்ணுறப்போ ஆடியன்ஸோட கண் வந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து போகும். ஸோ அவ்வளோதான், க்ளீன் க்ரீனிங்கிற டைட்டில் போட்டு இந்த ஷாட்டில் முடியுது. இப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் ஜிஸ்ட்டு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி ப்ரோ, இதுக்கு சொல்லிட்டீங்க, அப்படியே வெர்டிக்கலாக மாற்றி சொல்லிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதான் வெர்டிக்கல் வீடியோ. ஸோ வெர்டிக்கல் வீடியோவில் இந்த ரூல் ஆஃப் தேர்ட்ஸோட கிரிட்டை நம்ம அப்படியே ரொட்டேட் பண்ணுறோம். எப்படி 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணி இதோட ஸ்கேல் ஜாஸ்தி இருக்குது, இது அப்படியே குறைச்சிடும். ஸோ இப்போ இதான கிரிட்டு. ஓகே, கிரிட்டு வச்சாச்சு. அப்போ வந்து நம்ம பின்னாடி இருக்க வீடியோவோட ஸ்கேலிங்கையும் நம்ம வந்து மாற்றணும். இப்படி இருக்கப்ப இப்போ எந்தெந்த இடத்துல, இப்போ நான் இந்த இடத்துல இந்த ஷாட் எங்கே எப்படி பிளேஸ் பண்ணுவேன்னா இப்படி பிளேஸ் பண்ணுவேன். இப்படி பிளேஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி தெரியும். பட் இது வந்து நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபார்ம் வீடியோவை நீங்கள் இப்படி ஒரு லாங் ஷார்ட் ஃபிலிம் இப்படி மாற்றணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஆனால் ஒரு ஆக்சுவல் ரீலில் நீங்கள் இதை வந்து பண்ணலாம். லைக் நான் ஒரு ரீல் வீடியோவை இதுக்கு எக்ஸாம்பிளாக எடுத்து சொல்லணும் அப்படின்னா இட் மே பி வெரி மோர் ஈஸியர் ஃபார் மீ டு கன்வே. இருங்களா நான் சொல்கிறேன். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ வச்சுக்கோ.
இதை டெலிட் பண்ணிட்டு அதை தூக்கி வச்சுருவோம். ஸோ இப்போ நான் அதை தூக்கி வச்சுட்டேன். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட் ஆஃப் தி பாயிண்ட்ஸில் லைக் நான் இந்த ஹரிசான்லேயே தான் இருப்பேன். ஸோ இப்போ நான் இந்த வீடியோ எடுத்து இங்கே வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள், நான் இதே இடத்துல தான் நான் இந்த வீடியோ ஃபுல்லாக அனுப்பேன். ஏன்னா உங்களோட ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கிராபிங் அட்டென்ஷன்ஸ். ஆனால் அடுத்து டெக்ஸ்ட்டு விழுவுறப்ப மேலே விழுவுது, அதுக்கு அடுத்த டெக்ஸ்டெல்லாம் கீழே இந்த லைனில் கரெக்டாக விழுதா. ஸோ இதெல்லாம் பார்த்து பண்ணுறதுக்கு பேர் இதெல்லாம் வந்து வெர்டிக்கலே நிறையா பண்ணலாம். இப்போ வந்து ஆப்ஜெக்ட்ஸ் பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்னா நான் எப்படி அதை சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, ஒன் லைனில் நீங்கள் உங்கள் கேரக்டரையும் இன்னொரு லைனில் நீங்கள் ஆப்ஜெக்டை லைக் ஹவு டஸ்ட்பினை என்னையும் பிரித்து அந்த மாதிரி வச்சுருந்தாலும் அந்த மாதிரி நீங்கள் ஷார்ட் வைக்கும் போது ரொம்ப விஷுவலி பியூட்டிஃபுல்லான ஒரு ஷார்ட்டாக அது வந்து இருக்கும். உங்கள் க்ளீன் கிரீன் ஷார்ட் ஃபிலிமோட லிங்க்கை வந்து நான் கீழே வந்து போடுறேன். நீங்கள் போய் அதை பாருங்கள். முடிஞ்சால் அதை டவுன்லோட் பண்ணி பார்த்து என்ன மாதிரியே அதில் வந்து இந்த மாதிரி கிரிட்டை உங்களோட சாஃப்ட்வேர்ஸில் போட்டு செக் பண்ணி பாருங்கள். லைக் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ டு ஆக்சுவலி அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அதனால் இதோட இந்த வீடியோ இந்த இடத்துல முடிச்சிக்கலாம். பிகாஸ் இதுக்கு மேலே இதில் வந்து பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு ஒரு கிளியர் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு நினைக்கிறேன். அகெயின் ரூல் ஆஃப் தேர்ட்ஸ் அப்படின்னா விஷுவலி ப்ளீஸிங்காக இந்த 4 பாயிண்ட்ஸ்லையும் கரெக்டாக நீங்கள் உங்களோட கேரக்டர்ஸோட கண்ணையும் உங்கள் கேரக்டர்ஸையும் ப்ளேஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக விஷுவல்ஸ் வந்து அமைஞ்சிடும். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து டெப்த்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.